ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பட்டை இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இஞ்சி பூண்டு சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சி வச்சு வதக்கி வச்ச வெங்காயத்தோடு இதை போட்டு நல்லா வதக்கிடுவேன். நல்லா வணங்கி வரணும் 2 நிமிஷம். இந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கணும். நான் எப்பயுமே குழம்பு எப்படி செய்வேன்னா, வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்து வச்சு பாதியை அரைக்காமையும் பாதியை அரைச்சும் செய்வேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக செஞ்சுருக்கேன். எப்படின்னா, பச்சையாகவே வெங்காயம் தக்காளியை பாதியை அரைச்சி வச்சுட்டேன், பாதியை வணக்கிட்டேன், பாதியை பச்சையாக அரைச்சி வச்சு இப்போ வதக்கினது இதோட நம்ம கொட்டி நல்லா வதக்கணும். நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளில் பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்துடும். நாங்கள் அப்படி தான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தனித்தனியாக எல்லாம் போடுவாங்க. சோம்புத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி தனித்தனியாக போடுவாங்க. ஆனால் நாங்கள் மிளகாத்தூள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சி நாங்கள் தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம். அதை போட்டு ஒரே இதாக எடுத்து மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். நல்லா அலம்பி சிக்கன் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்கணும். நல்லா கழுவி வச்ச சிக்கன் எடுத்து இப்போ போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஃபுல்லாக அந்த பச்சை வாடை போகணும். இப்போ பச்சையாக வெங்காயம் தக்காளி அரைச்சி கொட்டணும் இல்லையா, இந்த வெங்காயம் தக்காளி வாடை, அந்த வெங்காய வாடை பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த சிக்கனை கொஞ்சம் தயிர் விட்டு, புளிக்காத தயிர் விட்டு நம்ம கொஞ்சம் கழுவி வச்சுக்கலாம். அப்படி புளிக்காத தயிர் விட்டு கழுவினா அந்த சிக்கன் வாடை இருக்காது நமக்கு. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் இல்லை, 20 நிமிஷம். அதாவது கறியெல்லாம் நல்லா வேகணும். எப்பயுமே அந்த அசைவம்லாம் நல்லா வேகணும். அதுதான் நல்லது உடம்புக்கு. அதுக்குள்ளே அந்த மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இடையில டீ குடிச்சிக்கிட்டேங்க. மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா. 20 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகம், எப்பயுமே சிக்கன் குழம்புல நான் மிளகு ஜீரகம் சேர்ப்பேன் கண்டிப்பாக. அது நல்லாயிருக்கும். நல்லா மிளகு ஜீரகம் சேர்த்து கொதி வச்சுக்கணும். இன்னும் 20 நிமிஷம் கொதிக்க வைப்பேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறியாச்சு. ஒரு மிளகு ஜீரகம் போட்டதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சு இப்போ திறந்து பார்த்தா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வெந்தால் இன்னும் நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கிடைக்கும். இதாங்க நம்ம சிக்கன் குழம்பு.